ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பிச்சைக்காரன் நம்ம திமுக பத்தி தலைவரை பத்தி இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லையாங்க நம்ம கட்சியில. எதுக்கு அயலகணின்னு ஒண்ணு இருக்கு, தூக்குங்க அவனை. ஒரு முதலமைச்சர் அநாகரிகம் பேசுறவனை தூக்க முடியாது அவங்கனால. அப்புறம் எதுக்கு நமக்கு அமைப்பு இருக்கு, வழக்கறிஞர் அணை எதுக்கு இருக்கு? ஒரு 7 அடி எருமை என்னங்க பேசுறான்? செந்தில் பாலாஜியை சொல்றான், நீங்க ஒரு அடிமையை வச்சிருந்தீங்களா, எங்களுக்கு பயந்து கோயம்புத்தூருக்கு ஓடுனானேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவரை அவ்வளவு ஒருமையா பேசுறாங்க. அணில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா நம்ம? இதுக்கு ஒரு நீங்க அமைப்பு உருவாக்கணுங்க. இந்த 4ஆம் தேதிக்கு பின்னால நீங்க அமைக்கல அப்படின்னா நாங்களே ஏதாவது செய்யணுங்க. அது கட்சிக்காரனே ஏதாவது செய்யற நிலைமைக்கு வந்துடாதீங்க. நாகரிக அரசியல் யாருக்கு பண்ணணும்? நமக்கிட்ட நியாயமா நடந்துக்கிறவனுக்கு, நியாயமா அரசியல் பண்றவன்ட்ட, நம்ம கொள்கையை பேசுற, கொள்கையை எதிர்த்து டிஃபெண்ட் பண்றவன்ட்ட, நம்மளுடைய ஆட்சி சாதனையை எதிர்த்து டிஃபெண்ட் பண்றவன்ட்ட பண்ணுங்களாங்க. கோத்தாங்க அம்மான்னு பேசுறவனையும், குடும்பத்தா நாகரியா பேசுறவனையும், தலைவனை அறிமுக பேசுறவனையும், தலைவனை செத்து போயிட்டான், திமுக தலைவர் செத்து போயிட்டான்னு இதை போடுறாங்க, அஞ்சலின்னு போஸ்ட் விட்டுறாங்க. சொல்றது பூரா பொய்ய தவிர எதுவுமே பேசுறது இல்லங்க. அவனை எல்லாம் நடமாட விடலாமாங்க இந்த தமிழ்நாட்டுல?